வணக்கம் அன்பான உறவுகளே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக சந்தோஷம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் பரந்தன்ல இருந்து புதுக்குடியிருப்பு, அதாவது முல்லைத்தீவுக்கு போகிற ரோட்டில் நிற்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கங்காடு. இந்த தேக்கங்காடை பாருங்க, ரெண்டு சைடும் தேக்கங்காடு வச்சிருக்குது. நல்ல இடலையும் இருக்குது, அல்லது நல்ல குளிர்மையாகவும் இருக்குது. நாங்கள் புதுக்குடியிருப்பை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு இந்த இடையில சில இது காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, சுற்றுலா ரெண்டு காடு தானே. நல்ல இதனால் நல்ல ஒரு குளிர்மையாக இருக்குது. இதில் வந்து பஸ் தரிப்பிடம் இன்னைக்கு இருக்கிறது. நாங்கள் புதுக்குடியிருப்புக்கு போக போகிறோம். போய்க்க உங்களுக்கு இடையில காட்டுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, ரெண்டு சைடும் காடு தானே. இப்போ இதெல்லாம் தேக்கங்காடு கொஞ்சம் நல்லா இருக்குதுல்ல பார்க்க, அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு இந்த இடத்த காட்டுறேன். காட்டிட்டு மிச்சம் போய் நான் புதுக்குடியிருப்பில் காட்டுறேன்னா வாங்க புதுக்குடியிருப்புக்கு போகலாம். இப்போ நீங்கள் இந்த இது பார்க்குற ரோட் வந்து இதுதான் இப்போ நாங்கள் புதுக்குடியிருப்புக்கு போகிற ரோட்டா. நீங்கள் முதல் பார்த்த ரோட்டு வந்து பரந்தன்லேருந்து இந்த புதுக்குடியிருப்புக்கு போகிறதுக்கு வார ரோட்டு. இந்த ரோட்டு வந்து நாங்கள் புதுக்குடியிருப்புக்கு போக போகிறோம். சரியோ? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பரந்தன்லேருந்து புதுக்குடியிருப்பு நோக்கி வந்துன்றது நாங்கள், அல்லது இடையில தேக்கங்காடு காட்டினாங்கள். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற இடம் தான் நாங்கள் வந்த ரோட் வந்து அங்கேருந்து வந்து நாங்கள் பரந்தன்லேருந்து இப்போ வந்து புதுக்குடியிருப்பு சந்தையில் நிற்கிறோம். சந்தைக்கு போகிற வாசலில் நிற்கிறோம். நாங்கள் இப்படி இந்த புதுக்குடியிருப்பு இப்போ சனம் குறைவாக இருக்குன்னு சொன்னால் அந்த லாக்டவுன் கொரோனா பிரச்சனைனால சனம் குறைவாக இருக்குது. இப்போ எனக்கு சுற்றி பாருங்கோ, கடையெல்லாம் பூட்டி தான் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையும் அந்த சைடு சுற்றி பார்த்துட்டு சந்தைக்குள்ளே போவோமா. இதெல்லாம் சனங்கள் கொஞ்சம் குறைவு தான். இப்போ இது வந்து பொதுச்சந்தை. இல்லை பாருங்க போர்ட் போட்டு பொதுச்சந்தை வந்து புதுக்குடியிருப்பு. இப்போ நாங்கள் சந்தைக்குள்ளே போய் பார்ப்போமே. சரி, இப்போ நாங்கள் வந்து இப்போ வெளியில் புதுக்குடியிருப்பு டவுன் வெளியில் பார்த்து நாங்கள் இப்போ பார்த்துட்டு புல்லுக்கு சந்தை பார்க்க வந்திருக்கிறோம். இப்போ சந்தையோக சுற்றி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு. இப்போ நாங்கள் முதல் வரையாக சந்தையில் அம்புகரமாக இருந்தது, இப்போ வித்தியாசமாக இருக்குது, எல்லாம் சந்தையை கட்டி இருக்குது. இப்போ நாங்கள் சந்தைக்குள்ளே இருக்க மரக்கறி சந்தையை பார்ப்போம்பா, அங்கே உள்ளுக்கு போவோம். சொந்த தொழில் தான். எத்தனை வருஷமாக செய்கிறீங்க? நாங்கள் இப்போ 10 வருஷமாக செய்கிறோம். 10 வருஷமாக செய்கிறீங்க. சொந்த இடம் இதுதானே? சொந்த இடம் புதுக்குடியிருப்பு தான். நீங்கள் தான் இல்லை நிற்கிறதா கூட? இல்லாட்டி நான் தான் நிற்கிறேன். நீங்கள் தான் நிற்கிறதா? உங்களுக்கு சாமான் என்ன மாதிரி எங்கே இது வருது? தமிழ்ல இது இங்கே ஊருக்குள்ளே வருது சாமான். இப்போ நகரிகள் விலை தானே? விலை தானே. தள்ளிப்பழங்கள் என்ன விலை போகுது? தக்காளிப்பழம் 140 ரூபா விற்கிறோம். 140. இப்போ கொஞ்சம் ரங்கி இருக்கு. நம்ம முதல்ல 100 விற்றாது. இன்றைக்கெல்லாம் விற்றுருவீங்களோ இல்லை? விற்கக்கூடிய விற்பம் மெட்டது இருக்கு. சனம் குறைவு தானே. கொரோனா பிரச்சனையெல்லாம் கொரோனா பிரச்சனை சனம் மக்கள் குறைவு. சரியம்மா, உங்களோட சந்திச்ச கதை சந்தோஷம். நாங்கள் வந்து எங்களோட சேனல் வந்து தமிழ் மிக்ஸ் சுமி என்று சொல்லி சேனல் யூடியூப்பில்
நாங்கள் அப்படியே எல்லா இடங்களுக்கு எடுத்து பார்த்துக்கொண்டு வரோம். சரி நீங்கள் அடிச்சிங்கன்னா பேரும் பார்க்கலாம், நாங்கள் என்னென்ன செய்கிறோம்னு பார்க்கலாம். சரி சரி சந்தோஷமா காய்ச்சது. ஆமாடா கதைக்கலாம் கதைக்கலாம் தான். கேட்டு நீங்கள் ஓமனாக தான் நாங்கள் கதைக்கலாம். நாங்களம்மா எங்களை தமிழ் மிக்ஸ் சுமின்னு சொல்லி எங்களை சேனல் ஊடாக அப்படி ஒரு இடமா பார்த்துக்கொண்டு வாரோம். பார்த்துக்கொண்டு வந்து இப்படி ஒரு சந்திச்சு காய்ச்சி கொண்டு வாரோம். அப்போ இன்றைக்கு தான் இப்போ இன்றைக்கு புதுக்குடி சந்தைக்கு வந்திருக்கிறோம். அப்போ சந்தையை பாப்பமான்னு போட்டு வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் உங்களோட பேரம்மா? பாலசிங்கம் சவுந்தரநாயக். பாலசிங்கம் சவுந்தரநாயக். இப்போ எத்தனை வருஷம் தொழில் செய்கிறீங்க? நான் 92ஆம் ஆண்டு. அப்போ உங்களோட நிலந்திர தொழில் மரக்கறியாக செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இருக்கிறது இஞ்சானோ? புதுக்குடி. எத்தனை வயசு? 64. 64 வயசு. அப்போ சாமானியமாக நீங்கள் என்ன இந்த தம்பிலேருந்து வரந்து எடுக்கிறதா இல்லாட்டி இங்கே ஊரில் இருந்து பெருமோ? தம்பிலேருந்து வர ஊரில் இருந்து பெருமன் நாங்களாக எடுத்து செய்கிறோம். ஓ மகன் ஒரு ஆள் நிற்கிறார் எடுத்து நாங்கள் ஒரு 6-7 மணிக்கு வருவோம். போகிறா அது அம்மா 5 மணிக்கும் போட்டுவோம், 6 மணிக்கும் போட்டுவோம். அது இப்போ நட்டம் வீட்டை நிற்கலாம். என்ன செய்கிற செய்கிற சொல்கிற விட குரான் செய்கிற முடிஞ்சு சரியா நட்டம் அம்மா விலைக்கும் பெறா வர்ற பாடு சரியா நட்ட சரியா ஒரு நாளைக்கு 5000-6000 விளந்து கொண்டே இருக்கு. மரக்கறி அழகை சென்னா தூக்கி அறியும் நம்ம ஒரு நாள் காசு முதல் தெரியும். எல்லாமே பைத்தங்காய் என்ன விலை போகுது இப்போ? கிலோ பரவாயில்ல. என்ன பைத்தங்காயில் பரவாயில்ல. கரட்டுகள் கொஞ்சம் விலை கூட தான். கோவாமில கூட தானே இப்போ? கோவாம் 200 ரூபா தான் கொடுக்குறேன். 100 கிலோ. கத்திரிக்காய் 80. அது நல்ல ஹேண்டா 100-120. இந்த இதான 80 ரூபா 70 ரூபா காய்க்க தக்கின மாதிரி. சரி அம்மா சந்தோஷமா சந்தைச்சு காய்ச்சது. மெட்டாக்கா பொங்க பழக்க எத்தனை வருஷமா வச்சுக்கிறீங்க? நாங்கள் இப்போ முகல்குடியேற்றம் இங்கே வந்து ஒரு 15-16 வருஷமாக வச்சுக்கிறோம். இதுதான் இல்லை நாங்கள் சொன்னோம் யாழ்ப்பாணம். நாங்கள் இடம்பெயர்வுக்கு அப்படியே வந்தாங்க. சூரிய 2க்கு வந்தாங்க. வந்து அப்படியே இங்கேயே இருக்கிறோம். யாழ்ப்பாணம் பெருத்துறை மெல்லாமோ மெல்லாமபடம் மெல்லாத்துல எங்களோட வீட்டுக்காரன் சொந்தக்காரில் மெல்லாத்துல இருக்கிறோம். நீர்வேலியாக்கள் மெல்லாத்துல இருக்கிறோம். அப்போ உங்களுக்கு பழம் வந்து என்ன மாதிரி ஊருக்கு கொண்டு தருவினோம் பல வகையில் நீங்கள் எடுக்கிறதோ? இது நாங்கள் ஊருக்கு கொண்டு தருவினோம். நாங்கள் எடுத்து பழங்கள் எல்லாம் மாங்காய் எல்லாம் நாங்கள் பிடுங்கி மரத்தில் நீங்களே மரம் தீர்த்து வேண்டுறேன் பட்டி கணக்கா பிடுங்கி பழக்க வைக்கிறது. சேலன் மாங்காய் உண்மையை சாப்பிடலாம். தூள் போட்டு தான் கொடுக்குறேன். நாங்கள் யாழ்ப்பாணம் தான் இருக்குது. நல்லா இப்படி இதுக்கு அப்படி நான் செய்து வரோம் பார்த்து கொண்டு. அப்போ இப்போ பப்பாசி பழம் என்ன விலை போகுது? கிலோ 100 ரூபா. மற்ற ஆப்பிள்கள் நான் கேட்கணக்கா? ஆப்பிள் எல்லாம் அது 300 ரூபா. இது சோடி 150 ரூபா. அப்ப இனி போறது நீங்க? நாங்க போய் முடிச்சு கொண்டு பின்னர் ரம்பளிக்கிடுவோம். கடை சாப்பாடோ? சொந்தக்காரர் இருக்கீங்க? கடை சாப்பாடு இந்த சொந்தக்காரர் இருந்துச்சு. கடை சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு முடிய தான் வளர்க்குட்டீங்களா? ஓ இது உங்க பையன்? அவா மனைவி, இவா புள்ளேல், இவா தங்கச்சி, மச்சான்.
அதே பைக்ல வந்துச்சு. ஓ பைக்கில் சரி சரி சரி. கை காவணும். ஓ இப்படிதான் அங்கெல்லாம் இது பெருசா இருக்கு. இல்லை விற்கினான் தான் விற்கினான் தூள் விலை கூட ஒரு மாங்க 50 ரூபா அப்படி விற்கிறாங்க. இங்கேயும் அப்படித்தான். நேற்று தூள் போட்டு விற்கல விற்றதா கொள்வனை செய்யறத பொறுத்து எடுத்துட்டாங்கன்னா மிச்சம் லாபத்துல இருந்தாலும் மலிவா வித்துட்டு போகலாம் தானே. நேற்று 70 ரூபா வித்தனா, இன்றைக்கு 50 ரூபா விற்கிறேன். தூள் உப்பு எல்லாம் விலை தானே இப்போ. அப்போ அதுக்காக ரைட். இனி டைம் சரி சனம் வராது. ஓ இனி சன காலை மேலேயே செட்டியான குறைவு சனங்களோ செட்டியான குறை. இந்த கொரோனா இதுக்கு பிறகுதான். அதுக்கு முன்னே சனி ஞாயிறு தான் கொஞ்சம் சனம் பார்க்கல. இது இன்றைய கொஞ்சம் வந்துச்சு அவ்வளோ தான். நேற்றுலாம் சும்மா வேஸ்ட் எங்களுக்கு இருந்தது. சும்மா இருந்தாங்க. எவ்வளோ அக்கா? இது 150. எங்கள் ஒன்று எடுத்து தான் சாப்பிட்டு பார்ப்போம். நாக்கு பேக் ஊறுது. நாக்கு மாங்காய் கண்டோடனே நாக்கு ஊறுது. நீங்கள் தான் போடுறது. கொஞ்சம் போடுங்க. உப்பு தூளம் போட்ட மாங்காய் நல்லா தான் கிடக்கு. சீலன் மாங்காய் பெருசாக புளி இல்லை, ஆனால் உப்பு தூளுக்கும் நல்லா கிடக்கும். ஏன்னா நல்லா கிடக்கு. சரியாக்கா, அப்போ உங்கள்கிட்ட சந்திச்சு கதைச்ச சந்தோஷம். அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் அம்மா? சரஸ்வதி. சரஸ்வதி. இங்கே எங்கே இருக்கு நீங்கள்? புதுக்குடி. புதுக்குடி தான் புறப்பழப்பெல்லாம் இங்கே. அப்போ நீங்கள் இப்போ இந்த தொழில் வந்து எவ்வளோ காலமாக செய்து கொண்டு இருக்கிறீங்க? இது இப்போ 45 வருஷமா சரி. 45 வருஷமாக செய்கிறீங்க? அப்பா கண்டு தண்டு அப்பா கண்ட காலத்துலேருந்து செய்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த சட்டி நீங்கள் செய்கிறதோ இல்லாட்டி உங்களுக்கு பாடுறதோ? முந்தி செய்கிறது. இப்போ விலைக்கு தான் எடுத்து. இப்போ விலைக்கு தான் இருக்குது. இப்போ அப்பா 7 தானே. அப்போ இந்த சட்டி உங்களுக்கு ஒரு சட்டிக்கு எவ்வளோ போடுவிடும்? கொண்டு சின்ன பெருசு அப்படி கலந்து கிடக்கு 40 ரூபா 60 ரூபா 80 ரூபா அப்படி விடும். இந்த ரொட்டி தட்டு இருக்குல்லோ, இது வந்து ரொட்டிக்கு தனியாக தான் பாவிக்கலாம். மாவத்தை அப்படியோட அப்படியே வைக்கிறாங்க. என்ன எண்ணெய் கொஞ்சம் பூசிட்டு அதில் வச்சுட்டு சுட்டா சும்மாவே சாப்பிடும். சும்மா டேஸ்ட்டாக இருக்குது. என்ன விலை இது? இது 100 ரூபா. 100 ரூபாய். எங்களுக்கு ஒன்று தாங்கோ. நாங்கள் 2 சட்டி எடுப்போம். இதில் மஞ்சட்டியில் சுட்டு பார்ப்போம் ரொட்டி எப்படி இருக்குன்ட்டு. சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். பார்த்தீங்க, இதெல்லாம் வந்து இப்போ எங்களோட உள்ளூர் உற்பத்தி, எங்களோட பனை ஓலையில் செய்கிற பொருள் தான் இதெல்லாம். மற்ற இந்த பொட்டிகள் வச்சுருக்குது, பொட்டிகளும் இருக்குது. பார்த்தீங்களா, இதெல்லாம் பனை ஓலை. இதெல்லாம் பின்னி வாரதெல்லாம் நீங்களும் பின்னுறதும்? அவ கொண்டு வந்து தாரதான் நீங்கள் விலை கிடைக்கிறது. கணக்கான அகப்பைன்னு சொன்னால் கறிகள் போடுறதுக்கு. எங்களுக்கு 2 சட்டி எம்படியாக வச்சு தாங்கம்மா. நாங்கள் வந்த ஞாபகத்துக்கு அகப்பையம் பண்ணி கொண்டு போவோம். இப்போ 3 அகப்பையும் வேண்டி இருக்கிறோம். மற்ற மண் சட்டியில் ரொட்டி சுடுற சட்டியும் வேண்டி இருக்கிறோம். மண் சட்டியில் ரொட்டியை சுட்டி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது சேதபடி வருதோ கொழும்பு? இது கொழும்புல செய்து வாரது. இந்த இது வந்து கொழும்புலாம் கூட செய்து வாரது. கலனியா? கலனி சிங்களாக்கள் செய்கிற. பார்த்தீங்களா, இதுவே மாதிரி பிளாக்கு தானே. பார்த்தீங்களா எவ்வளோ வடிவாக இருக்குன்ட்டு, நல்லா இருக்குன்னு. இப்போ நாங்கள் இந்த 4 மூடல் சட்டியும் பண்ணுறோம் அக்காட்ட. கால் சட்டி, 4 கால் சட்டி அகப்ப மெட்ட ரொட்டி சுடுறதுக்கு மண் சட்டி. சரியாக்கா, சந்தோஷம். அம்மாரால் என்ன செய்துக்கிறான்னு சொன்னால், தூள்கள் தனித்தூள், மிளகாத்தூள், மல்லி, மற்றது புளி உருண்டை,
மற்றது பருப்பு, மற்றது கடுகு, மற்றது இது என்னம்மா இது? இது அஜினோவா பேக்கெட்டு, மற்றது தனித்தூள் வச்சுக்கிறோம், மற்றது இது கட்டாத்தூள், இது ஒடியலாம்மா, இது ஒடியல்மா, எல்லாம் செய்து வச்சுக்கிறோம் பேக்கெட் பண்ணி. சரி, இப்போ அம்மாக்கா கேட்பேன் என்ன மாதிரி செய்யணும் வந்து. வணக்கம் அம்மா, உங்களோட பேரம்மா? அப்போ நீங்கள் எவ்வளோ காலமாக தொழில் செய்கிறீங்க? 10 வருஷமாக இதே தொழில் தான் செய்கிறீங்க. தூளில் வந்து இப்போ எங்களுக்கு 1 கிலோ விற்றா 200 லாபம். 1 கிலோவுக்கு 200 ரூபா. மற்றெல்லாம் கடையில் வண்டி கட்டுறது, மஞ்சள் அடிக்கிறது, மற்ற கட்டத்தூள் தனித்தூள் நாங்கள் செய்கிறது. மற்றெல்லாம் கடையில் வந்த பொருள் தான். சரக்கு தூள் நாங்கள் செய்கிறது. சரக்கு தூள், மல்லி, சின்ன சீரகம், மிளகு எல்லாம் போட்டு மஞ்சள்லாம் போட்டு பவுடர் ஆக்கி வச்சிருக்கோம். வயிறு பொண்ணுகளுக்கு அதுகளுக்கு நல்லது தானே. கிராம் கணக்கா கட்டி வச்சிருக்கீங்க? கிராம் கணக்கு 100 கிராம் 50 கிராம் காக்கில் கேட்டால் போட்டு கொடுக்குறோம். பத்தியில் கிடக்கு இல்லை யாரும் வந்து கேட்டால் பவா கிடைச்சவங்க கேட்டால் இல்லை வயிற்று புண்ணுக்காரர் கேட்டால் 1/4 கிலோ 1/2 கிலோ போய் கொடுக்குறோம். நாங்கள் இஞ்சியை உள்ளி அரைச்சிட்டு அந்த சரக்கு தூளுக்கு போட்டுட்டு சமைச்சு 50 கிராம் 100 கிராம் 100 கிராம் 80 ரூபா விற்கும். சரக்கு தூள். அப்போ இந்த தூள் மிளகாத்தூள் 1/4 கிலோ 200 ரூபா. நாங்கள் தயார் பண்ணி கையாலேயே தயார் நீங்களே செய்கிறபடியாக கொஞ்சம் சூப்பராக இருக்கும். மற்றது உங்களோட வீட்டு துவைக்க மாதிரியே செய்வீங்க. அப்போ இதில் 100 கிராம் தூள் தான் அந்த சரக்கு தூள். அப்போ நீங்கள் தான் இதில் கடையில் நிற்கிறது கூட? நான் தான் நிற்கிறது. படிக்குது. பிள்ளைகள் படிக்கணும். எத்தனை பிள்ளைகள்? 3 பிள்ளைகள். கணவன்கிட்ட இப்போ இதுதானே எனக்கு தொழில். 2 பிள்ளைகள், 2 கேம்பஸு, மற்ற மகனே படிக்கிறார். 2 வருஷம் எழுத போகிறார். நல்ல காலம் என்ன பிள்ளைகள்? அப்போ கணவர் ஒரு 19 வருஷம் விட்டு பிரிஞ்சு வேறு திருமணம் செய்தோம். செய்து பிள்ளைகளை. அப்போ நீங்கள் தான் இது முழு பொறுப்பு, குடும்ப பொறுப்பு, தலைமைத்துவம் நீங்கள் தான். இப்போ உங்களோட இந்த இதுகள் வித்து இதான் தான் இப்போ படிப்பு செலவெல்லாம் பார்க்குறீங்க. அது ஒடியல்மா புட்டை அவிக்கலாம். கூழுக்கு இது தனியாக ஒடியல்மா இல்லை அவிச்ச ஒடியலும்? பச்சை ஒடியல். இது அந்த தேங்காய் பூக்கள் போட்டு இந்த புளிஞ்ச தேங்காய் பூ இல்லை புளிஞ்ச தேங்காய் பூ போட்டு இதை கொட்டி அப்படியே குழச்சி போட்டு நீச்சு பட்டில் வச்சு அவைச்சிட்டு மச்சங்கள் சமைச்சு அந்த மச்சங்கள் முள்ளுகளை எடுத்து போட்டு அதுக்கு புட்டை வச்சு மிளகுத்தூள் அதெல்லாம் போட்டு சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டாக புட்டு ஒடியல்மா புட்டு. கூழுக்கு மரக்கறிகளை வெட்டி போட்டு கூழ் மச்சங்கள் போட்டு கூழ் காய்ச்ச கட்டியாக இருக்குது, சத்து இல்லை. அப்போ அதுதான் செய்யுது. இது 60 ரூபா. கூழ் 200 ரூபா, இது 120 ரூபா, அப்போ 320 ரூபா, இது 80 ரூபா. 400. சரி அம்மா, உங்களோட சந்திச்ச காய்ச்ச சந்தோஷம். இப்போ அம்மா வந்து அம்மாண்ட பொறுப்புலாம் குடும்பம் ஓடிக்கொண்டு இருக்குது. மற்ற இதுக்காக 10 வருஷமாக வியாபாரம் செய்கிறான். இந்த தூள்கள், மல்லித்தூள்கள் எல்லா சாமானும் இருக்குது. அதை செய்து தான் விற்று பிள்ளைகளையும் படிப்பிச்சு கொண்டு இருக்கிறான். இப்போ நாங்கள் அம்மா கொஞ்சம் சாமான் வேண்டி இருக்கிறோம், கொஞ்சம் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அம்மா சந்தோஷம் அம்மா, உங்களோட சந்திச்ச காய்ச்சல் சந்தோஷம். அப்போ சரி, எங்களை உறவுகளே இப்போ நாங்கள் வந்து புதுக்குடி சந்தைக்கு வந்து இப்போ கொஞ்சம் இடங்கள் பார்த்துருக்குறோம். இந்த சட்டி வலைகள் பார்த்துருக்குறோம். நாங்கள் இந்த மரக்கறி செய்கிற அம்மாக்களோட காய்ச்சிருக்கிறோம். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்துட்டு கூட பெல் பட்டனையும் அமர்த்துங்க. அப்போ தான் நாங்கள் செய்கிற வீடியோ வரும். வேறு என்ன சந்தோஷம்.